Hi, hello, vanakkam. I'm Tamil editor Saleem, double zero Sala. பிக்சாட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பெட்டர். உங்களோட ஃபோட்டோ சிட்டிங் பொசிஷனில் இருந்ததுன்னா நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆன மாதிரி இருந்தால் கொஞ்சம் யூனிக் லுக்காக இருக்கும். ஃபோட்டோ கீழே எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி ஃபோட்டோவில் இருக்க மேலே இருக்கிற கோடை மட்டும் அழிக்கணும். கீழே ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரீன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் நல்லாயிருக்கும். ப்ரஷ் up to say 50%. okay. மேலே ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் டிக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பிக்சார்ட்டோட மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஆர் இருக்குது, HDR2 இருக்குது, இதில் வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோவுக்கு ஏற்ற கலர் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவும் ஹையாகவும் இல்லாமல் ரொம்பவும் லோவாகவும் இல்லாமல் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் அட்ஜஸ்ட் முடிஞ்சோன்னே மேலே ரைட் ஹேண்ட் சைடில் கிளிக் இருக்கும், டிக் பண்ணிங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரா இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ண அதே எடிட்டை ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சு பண்ண போகிறேன். ஸ்டாண்டப் பொசிஷன், கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த எடிட் உங்கள் மைண்டில் ஈஸியாக பதிகிற அளவுக்கு இருக்கும்.